நம்மாழ்வாருடைய கனவுகள் இங்கே நிஜமாயிட்டு இருக்குது. இந்த மாநாட்டினுடைய பேர் தமிழக உழவர் உணவு பாதுகாப்பு. இந்த சூழல் எதுக்காக வந்தது அப்படின்னா, உணவில் தான் அதிக மக்களுக்கு நோய் வருது அப்படிங்கிற உணர்வு வந்ததுக்கு பின்னால் இந்த உணவு நல்ல உணவாக மாறணும் அப்படிங்கிற ஒரு கனவில் அவருடைய விதையை விதைச்சார். இப்போ நாம் வெறிச்சமாக வளர்ந்துட்டோம். கருத்துக்கள் பலவானாலும் இந்த செயல்பாடு ஒன்றாக இருக்கணும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். இந்த மாநாடு அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதையை அமையணும். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் மனிதர் ஆரோக்கியமாக வாழணும். இந்த ஆரோக்கியத்துக்கு அடிப்படை உணவு தான் அப்படிங்கிறத நம்ம உழவர்னாலே மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்க முடியும். வேறு எந்த சமூகத்தினாலையுமே கொடுக்க முடியாது. இந்த மாநாடு சிறப்புற வேண்டி பல்வேறு துறையில் முதன்மையாக விளங்கக்கூடியவர்களுடைய கருத்துக்கள் இங்கே 2 நாளைக்கு சிறப்பாக நடக்க போகுது. நம்மெல்லாம் அதை ஒருமித்த கருத்தோடு கேட்டு இந்த மாநாடு சிறப்புற வழிநடத்தி செல்ல உங்கள் அனைவரையும் நான் வேண்டிக்கிறேன். இந்த மாநாடு சிறப்புற வேண்டும். இந்த மாநாடு அடுத்த தமிழகத்தில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான நல்ல உள்ளங்கொண்ட உழவர்களை உருவாக்க வேண்டும். இந்த சமூகம், நம்முடைய சமூகம் ஆரோக்கியமான சமூகமாக மாறோன்னு நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லக்கூடிய ஒரு மிக பெரிய பொக்கிஷம். ஆரோக்கியம் மட்டும்தான். பணத்தை சம்பாரிச்சுக்கலாம், எல்லாமே கொண்டு வரலாம். இதில் உணவு மட்டும் இல்லை அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கெட்டு பொருளாதாரம் நம்ம பின்னாலேயே போய் சேர்ந்துரு. அதெல்லாம் எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று இந்த 1000 கரங்கள் கொண்ட இந்த கூட்டம் இனி நம்மாழ்வாருடைய வழியில் நடந்து இந்த மாநாட்டை சிறப்புற வேண்டி வழிநடத்தணுங்கிற ஒரு பேராசையில் உங்களோடு இதை முன்வைக்கிற எனக்கு வாய்ப்பளித்த இந்த மாநாடு அமைப்பாளர்களுக்கும் இங்கெல்லாம் கூடியிருந்த அனைத்து உழவர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சிறந்தார்த்தி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.